ஓம் சாந்தி 16/7/2026 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இது புருஷோத்தமர்கள் ஆகுவதற்கான சங்கம யுகம். இதில் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீர்கள். கேள்வி: சங்கமத்தில் குழந்தைகளாகிய நீங்கள் அனைத்தையும் விட எந்த புண்ணிய காரியம் செய்கிறீர்கள்? பதில்: தன்னை தந்தையிடம் ஒப்படைத்து விடுவது, அதாவது முழுமையாக ஸ்வாகா ஆகி விடுவது அனைத்தையும் விட பெரிய புண்ணியமாகும். இப்போது நீங்கள் மோகத்தை விட்டு விடுகிறீர்கள். குழந்தை குட்டிகள் வீடு வாசல் அனைத்தையும் மறக்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய விரதம். நீங்கள் இறந்தால் உங்களுக்காக உலகம் இறந்து விட்டது. இப்போது நீங்கள் விகார சம்பந்தங்களில் இருந்து விடுபடுகிறீர்கள். முரளியின் பாடல்: விட்டில் பூச்சிகள் ஏன் எரிந்து போகாது? அதாவது விட்டில் பூச்சிகளுடைய தன்மையே என்ன, சிறப்பம்சமே என்ன? ஒளியை பார்த்த உடனே கவர்ந்து இழுக்கப்பட்டு அருகில் வந்து அதிலேயே இறந்து போவது. அதற்கு அந்த பாட்டில் இருக்கு, விட்டில் பூச்சிகள் ஏன் எரிந்து போகாது. அதனுடைய விசேஷத்தன்மை அதுதானே. அதுபோல சிவபாபா மகா ஜோதி வரும்போது ஆத்மாக்களாகிய விட்டில் பூச்சிகள் ஏன் அருகில் வந்து பாபாவுக்கு சரண்டர் ஆக மாட்டாங்க? கண்டிப்பா ஆகுவாங்க அப்படின்ற அர்த்தத்துல இருக்கு அந்த பாடல். ஓம் சாந்தி. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தில் செய்யப்படும் தந்தையின் மகிமையாகும். இது விட்டில் பூச்சிகள் ஜோதிக்கு செய்யும் மகிமை. தந்தை வந்திருக்கிறார் என்னும் போது உயிருடன் வாழ்ந்து கொண்டே அவருடையவர்களாக ஏன் ஆகக்கூடாது? உயிருடன் வாழ்ந்து கொண்டே என்று தத்தெடுக்கப்பட்டவர்களுக்காக சொல்லப்படுகிறது. முதலில் நீங்கள் அசுர குடும்பத்தினராக இருந்தீர்கள். இப்போது நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தினராக ஆகியிருக்கிறீர்கள். உயிருடன் இருக்கும் போதே ஈஸ்வரன் வந்து உங்களை தத்தெடுத்திருக்கிறார். அதாவது உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறப்பது அப்படின்றது தத்தெடுக்கிறது அப்படின்னு சிம்பிளா சொல்றார். அசுர குடும்பத்துல இருந்தீங்க, இப்ப ஈஸ்வரிய குடும்பத்திற்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இதுதான் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறப்பது. இது பிறகு சரணாகதி என்று சொல்லப்படுகிறது. நான் உங்களிடம் சரணடைந்தேன் என்று பாடுகிறார்கள் அல்லவா? அது பக்தி மார்க்கத்திலையும் அப்படி பாடுறாங்க. அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், பிரபு எப்போது இங்கே வருகிறாரோ, தன்னுடைய சக்தியை காட்டுகிறாரோ, அதிசயத்தை காட்டுகிறாரோ, அப்போதுதான் அவரிடம் சரணடைய முடியும். ஆகையால சும்மா நான் உங்களிடம் சரணடைந்தேன் அப்படின்னா சரணடைய முடியாது. பாபா எப்போ வராரோ, அவருடைய சக்தியை காட்டுறாரோ, அதிசயத்தை காட்டுறாரோ, அப்போதான் சரணடைய முடியும் அப்படின்றார். அவர்தானே சர்வ சக்திவான். ஆகையால் நிச்சயமாக அவரிடம் ஈர்ப்பும் இருக்கும் அல்லவா? அனைத்தையும் விட வைத்து விடுகிறார். அதாவது அனைத்துக்கு இடையில இருந்தாலும் பாபாவுடைய சக்தி எப்படிப்பட்டதுன்னா எல்லா விஷயங்களிலிருந்தும் விட வைத்து விடுவார். அவ்வளோ பவர்ஃபுல் அவர். நிச்சயமாக யார் பாபாவின் குழந்தைகளாக ஆகிறார்களோ அவர்கள் பாபா எப்போது இந்த சம்பந்தங்கள் விடுபடும் என்று கேட்கிறார்கள். ஏனென்றால் அசுர சம்பிரதாயத்தினரின் சம்பந்தத்தினால் தொல்லை அடைந்து விடுகிறார்கள். இந்த பழைய சம்பந்தங்களை மறக்க வேண்டி இருக்கிறது. ஆத்மா தேகத்திலிருந்து தனியாகி விடும்போது பந்தனங்கள் முடிந்து போகும். அதாவது நீங்க ஆத்ம உணர்வுல இருந்தாலே, சரீரத்துல இருந்து டிட்டாச் ஆனாலே மற்ற அனைத்து விஷயங்கள்ல இருந்து டிட்டாச் ஆயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருக்கிறார்.
இச்சமயம் அனைவருக்காகவும் மரணம் காத்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மேலும் இந்த பந்தனங்கள் என்ன இருக்கிறதோ அவை அனைத்தும் விகார பந்தனங்கள். இப்போது குழந்தைகள் நிர்விகார சம்பந்தத்தை விரும்புகிறீர்கள். அதாவது விகாரமற்ற தூய்மையான சம்பந்தத்தை தான் நீங்க விரும்புறீங்க அப்படின்றார். நிர்விகார சம்பந்தத்தில் இருந்தோம், பிறகு விகார சம்பந்தத்தில் வந்தோம். மீண்டும் நமக்கு நிர்விகார சம்பந்தம் இருக்கும். நாம் அசுர பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிவீர்கள். ஒரு தந்தையிடம் யோகா இணையப்படுகிறது. அந்த பக்கம் இருப்பது ஒரு ராவணன், இந்த பக்கம் இருப்பது ஒரு ராமர். இவ்விஷயங்களை உலகம் அறிந்திருக்கவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த பழைய உலகம் இப்போது அழியப் போகிறது என்பதை அறிவீர்கள். ஆகையால் கண்டிப்பாக இதன் மீது வைராக்கியம் வர வேண்டும். புது வீடு உருவாகிறது என்றால் பழைய வீடு இடிக்கப்படும் என்று புத்தியும் சொல்கிறது. இப்பொழுது ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் மீண்டும் அவசியம் வரும். இதற்கு புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது. புருஷோத்தம மாதமும் இருக்கிறதல்லவா? உங்களுடையது புருஷோத்தம யுகம். பக்தர்கள் கூட புருஷோத்தம மாதத்தில் தான புண்ணியம் ஆகியவற்றை செய்கிறார்கள். நீங்கள் இந்த புருஷோத்தம யுகத்தில் அனைத்தையும் ஸ்வாஹா செய்து விடுகிறீர்கள். இந்த முழு உலகமும் ஸ்வாஹாக போகிறது. ஆக முழு உலகமும் முழுமையாக ஸ்வாஹா ஆகுவதற்கு முன்பாக ஏன் நாம் நம்மை ஸ்வாஹா செய்யக்கூடாது? அதனால் உங்களுக்கு எவ்வளவு புண்ணியம் கிடைக்கும். அது எல்லைக்குட்பட்ட புருஷோத்தம மாதம். இதுவோ எல்லையற்ற விஷயம். புருஷோத்தம மாதத்தில் நிறைய கதைகளை கேட்பார்கள், விரதம் நியமங்களை கடைபிடிப்பார்கள். உங்களுடையதோ மிக பெரிய விரதம். உங்களுக்கு வீடு குழந்தை குட்டிகள் இருந்தாலும் கூட மனதால் மோகத்தை விட்டு விட்டீர்கள். நீங்கள் இறந்து விட்டால் உலகமும் இறந்து விட்டது போல்தான். அதாவது நாம இறந்து போயிட்டோம் அப்படின்னா நமக்காக உலகம் இருக்காது. என்னுடைய குழந்தைகள், என்னுடைய வீடுன்னு எந்த மோகமும் இருக்காது. அதுபோல நீங்க பாபாவினுடையவர்கள் ஆயிட்டீங்கன்னா மனதினால் அங்கதான் இருக்கீங்க, ஆனா மனதினால் மோகத்தை விட்டுடுறீங்க. அப்ப நமக்காக அந்த உலகம் இல்லை போலதான். இவை அனைத்தும் அழிந்து போகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் புருஷோத்தமர்களாக ஆகுவதற்காக தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம். அனைத்து புருஷர்கள், அதாவது மனிதர்களுக்குள் உத்தம புருஷர்கள் இந்த லக்ஷ்மி நாராயணர் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்களை விட உத்தமமானவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. இப்போது நேரத்தின் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. அகால மரணம் ஏற்பட்டு விடுகிறது. யாருடனாவது விரோதம் ஏற்பட்டால் உடனே அவர்களை அழித்து விடுகிறார்கள். உங்களையோ யாரும் அழிக்க முடியாது. நீங்கள் அழியாத புருஷோத்தமர்கள். அவர்கள் அழியக்கூடியவர்கள், அதுவும் ராவண ராஜ்யத்தில். அவர்களுக்கு உங்களுடைய தெய்வீக ராஜ்யத்தை பற்றி தெரியாது. நாம் நம்முடைய தெய்வீக ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். யாருக்கு பூஜை நடக்கிறதோ அவர்கள் நிச்சயமாக நல்ல காரியம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள்.
இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அதாவது கலியுக கடைசியில கூட அந்த தேவதைகள் எல்லாரும் வணங்குறாங்க, பூஜை செய்றாங்கன்னா, நிச்சயமா அவங்க ஏதோ ஒரு நல்ல காரியம் செய்திருக்கணும். அதனால தான் இதுவரையிலும் அந்த மாரி எல்லாம் அவங்களுக்கு பூஜை நடந்துட்டு இருக்குன்றது உங்களால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்றார். படிப்பினால் ஒருபோதும் ராஜா ராணியாக ஆகுவதில்லை. உங்களுக்கு குறிக்கோள் இருக்கிறது. இந்த படிப்பின் மூலம் நீங்கள் உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆகிறீர்கள். ராஜா ராணியின் டைட்டில் திரேதா யுகத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆகையால நீங்க இந்த படிப்பின் மூலம் மகாராஜா மகாராணி ஆக போறீங்க அப்படின்றார். நீங்கள் இப்போது ஞான ஞானேஸ்வரி ஆகிறீர்கள். பிறகு ராஜராஜேஸ்வரி ஆகுவீர்கள். யார் ஆக்குவார்? ஈஸ்வரன். எப்படி? ராஜயோகம் மற்றும் ஞானத்தின் மூலம். ராஜ்யத்திற்காக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தந்தை உங்களை சொர்க்கத்தின் அதிகாரிகளாக ஆக்குகிறார். இதுவோ மிகவும் சுலபம் அல்லவா? அதாவது அவ்வளோ ஆஸ்தி கிடைக்குதுன்னு சொல்லும் போது நினைக்கணும் இல்லையா அப்படின்றார். புருஷோத்தம மாதத்தில் முக்கியமாக தூய்மையாக இருப்பார்கள். உண்மையில் இந்த புருஷோத்தம யுகத்திற்கு மதிப்பு இருக்கிறது. அப்படி என்றால் உங்களுக்கு எவ்வளவு குஷி, எவ்வளவு ஆன்மீக போதை இருக்க வேண்டும். இப்போது உங்கள் மூலம் எந்த ஒரு பாவ கர்மமும் நடக்கக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த புருஷோத்தம யுகத்தில் ஜீவன் முக்தர் ஆகுவதற்கு புண்ணிய கர்மம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக தூய்மையாக இருக்க வேண்டும். வீடு வாசல் ஆகிய அனைத்தும் இருந்தாலும் மனதில் இருந்து மோகத்தை நீக்கிவிட வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஸ்ரீமத் படி தன்னுடைய உடல் மனம் பணத்தின் மூலம் தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும். புருஷோத்தமர்களாக ஆகுவதற்கான சேவை செய்ய வேண்டும். வரதானம், சகயோகத்தின் மூலம் சுயம் தன்னை சகஜ யோகியாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய நிரந்தர யோகி ஆகுங்கள். அதாவது சகியோகத்தின் மூலம் சகஜ யோகி ஆகுங்க அப்படின்றார். சகியோகம் அப்படின்னா உதவி செய்வது. ரைமிங்கா சொல்றார். சகயோகி சகஜயோகி அப்படின்னா நிரந்தர யோகி ஆகணும்னு கஷ்டப்பட வேண்டாம். பாபானுடைய காரியத்துல நீங்க உதவியாளர் ஆயிடுங்க. அப்போ நீங்க சகஜ யோகி ஆயிடுவீங்க. அதிலிருந்து நிரந்தர யோகி ஆயிடுவீங்க அப்படின்றார். சங்கம யுகத்தில் தந்தை சகயோகியாக, அதாவது உதவியாளராக ஆகுவதுதான் சகஜ யோகியாக ஆகுவதற்கான விதியாகும். யாருடைய ஒவ்வொரு எண்ணமும் சொல்லும் செயலும் தந்தையின் அல்லது தன்னுடைய தெய்வீக ராஜ்ய ஸ்தாபனையின் காரியத்தில் சகயோகியாக, அதாவது உதவியாளராக இருப்பதற்கானதாக இருக்கிறதோ அவரை ஞானி, யோகி ஆத்மா, நிரந்தர உண்மையான சேவாதாரி என்று சொல்லப்படுகிறது. மனதால் இல்லை என்றால் உடலால், உடலால் இல்லை என்றால் பணத்தினால், பணத்தினால் இல்லை என்றால் உங்களால் எதில் உதவியாளர் ஆக முடியுமோ அதில் உதவியாளர் ஆகுங்கள். இதுவும் யோகாதான். சஹயோகி ஆனீங்கன்னா இதுவும் யோகா அப்படின்றார்.
நீங்கள் இருப்பதே தந்தையினுடையவர்களாக எண்ணும் போது நீங்களும் தந்தையும் தான். மூன்றாவதாக வேறு யாரும் இல்லை என்ற நிலையில் இருந்தால் நிரந்தர யோகியாக ஆகி விடுவீர்கள். ஸ்லோகன்: சங்கமயுகத்தில் சகித்து கொள்வது, அதாவது இறப்பதுதான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெறுவதாகும். செத்தால் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பாபா விளக்கம் கொடுக்கிறார். சங்கமயுகத்தில் யார் எல்லாத்தையும் சகித்து கொள்கிறார்களோ அவங்க தான் சொர்க்கத்தின் ராஜ்யத்தை பெற முடியும். அவ்யக்த சமிகை: காலத்தின் தேவைக்கேற்ப உங்களுடைய மனதின் சம்பந்தம் மற்றும் தொடர்புகளின் கணக்கு வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை ஜுவாலா சுரூப நினைவின் மூலம் எரித்து சாம்பல் ஆக்குங்கள். உங்களுக்கு ஈடுபாடு இருக்கிறது. இதில் பாப் தாதாவும் உங்களை தேர்ச்சி பெற செய்கிறார். ஆனால் இப்போது அந்த ஈடுபாட்டை அக்னி ரூபமாக மாற்றுங்கள். அப்போது உலகத்தில் நாலாபுறங்களிலும் எரிந்து கொண்டிருக்கும் ஊழல் மற்றும் அநீதி என்ற அக்னி குழந்தைகளாகிய உங்களுடைய யோக அக்னியின் மூலம் ஜுவாலாஸ்வரூப நினைவின் மூலம் முடிவிற்கு வந்துவிடும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரம் தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிக்கிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே. என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ.